வணக்கம் மக்களே. ஸ்டாப் லிமிட் ஆர்டர் அப்படின்னா என்ன? அது WazirXல எப்படி பிளேஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டாப் லிமிட் ஆர்டர் அப்படின்னா என்ன? நீங்க செட் பண்ண ட்ரிகர் பிரைஸ ரீச் ஆன உடனே இது உங்களை எச்சரிக்கும். இதுதான் கண்டிஷனல் ஆர்டர். ஸ்டாப் லிமிட் ஆர்டரோட 2 முக்கியமான விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உங்க லாஸ குறைச்சு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகரிக்கும். அதை எப்படின்னு பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சியோட மதிப்பு எப்பவும் நிலையில்லாத தன்மையில இருக்கும். நீங்க ஒரு பிட்காயினை $8000க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதோட மதிப்பு உயரும்போது உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எதிர்பாராத விதமா சந்தை மதிப்பு குறையும் போது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். 10% இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்களுக்கு இது கவலையா இருக்கா? இப்போ ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க இங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க $8000க்கு பிட்காயினை வாங்கும்போதும் நீங்க $7800 ஸ்டாப் லிமிட்டா செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மதிப்பு குறையும் போதும் நீங்க செட் பண்ண மாதிரி 7800க்கு உங்களோட ஸ்டாக் பாயிண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். இந்த மாதிரி தான் 10% இழக்கிறதுக்கு பதிலா 2% இழப்பிலேயே முடிச்சுக்கலாம். WazirX ஆப்ல எப்படி ஸ்டாப் லிமிட் செட் பண்றது அப்படின்னு இப்ப நாம பார்க்கலாம். நீங்க ஒரு ஸ்டாப் லிமிட் ஆர்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்டாப் லிமிட் ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க செல் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் ஓகேவை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க செட் பண்ண ட்ரிகர் பிளேஸ்ல உங்களோட ஆர்டர் செல் ஆயிடும். ஸ்டாப் லிமிட் ஆர்டரால எப்படி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு பயனுள்ளதா அமையும்னு பார்க்கலாம். சரி, இப்போ பிட்காயினோட மதிப்பு திடீர்னு உயர்ந்து அது 15,000 வரைக்கும் போச்சுன்னா, இவ்ளோ நல்ல வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் லிமிட் ஆர்டரை பயன்படுத்தி உங்களோட வாய்ப்பை நழுவ விடாம தக்க வச்சுக்கலாம். நீங்க $8000க்கு வாங்குற பிட்காயின் உங்களோட ஆள் மனசுல இது 9,000 தாண்டும் போது கண்டிப்பா இது 15,000 வரைக்கும் போகும்னு தோணுச்சுன்னா, இப்போ நீங்க உங்க ஸ்டாப் லிமிட் ஆர்டரை 9,000க்கு பிளேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க பை லிமிட் ஆர்டரை 9,000க்கு பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா, பிறகு அது அதிகமாகி அது 15,000 வரைக்கும் போகும்போது உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதனால ஸ்டாப் லிமிட் ஆர்டர் ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். அது உங்க லாஸையும் குறைக்கும். இப்ப WazirXல ஸ்டாப் லிமிட் பை ஆர்டரை எப்படி செட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ட்ரிகர் பிரைஸை உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அவ்வளவுதான், வாழ்த்துக்கள். நீங்க ஸ்டாப் லிமிட் ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ் பண்ணிட்டீங்க. இதை பயன்படுத்தி பயனடையுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. WazirXல சந்தோஷமா ட்ரேட் பண்ணுங்க.